ஹலோ, ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லிக்கு எப்படி எந்த ரேஷியோவில் நம்ம இட்லிக்கு வந்து அரிசி ஊற வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அரைப்படி வந்து ரேஷன் அரிசி தான். ரேஷன் அரிசி வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இட்லிக்கு. ஆனால் ரேஷன் அரிசி சூப்பராக இருக்கும். அரைப்படி ரேஷன் அரிசி, காப்படி வந்து பச்சரிசி. இந்த இருக்குது பார்த்தீங்களா, பச்சரிசி, காப்படி பச்சரிசி ரெண்டும் சேர்த்து ஒன்றாவே ஊற வச்சுட்டோம். மொத்தமாக 3/4 படி இருந்தது அரிசி. உளுந்து எப்படி ஊற வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து 100 உளுந்தை ஊற வச்சாலே போதும், அதுவே அதிகம்தான். எங்கள் வீட்டில் வந்து பழைய உளுந்து அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கே பாருங்க, இதுக்கு பேர் வந்து காப்படி சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதால் ஒரு இது ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். ஏன்னா உளுந்து மாவு வந்து அந்தளவுக்கு காணாது. இது ரொம்ப பழைய உளுந்து, 2 வருஷம் ஆக போகுது இந்த உளுந்து எடுத்து. அதனால் பழைய உளுந்துங்கிறதுனால இவ்வளோ ஊற வச்சுக்கிட்டோம். இதே புது உளுந்து அப்படின்னு சொன்னிங்கன்னா 100 உளுந்துவே அதிகம்தான். இந்த அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். இட்லி வந்து நல்லா மல்லிகைப்பூ மாதிரி அருமையாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். ரேஷன் அரிசியில் நல்லா இருக்காது, கடை அரிசி தான் நல்லாயிருக்கும். இட்லி அரிசியில் இட்லி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா முருகலாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க சொல்லுவாங்க சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்போவுமே வந்து ரேஷன் அரிசி தான் இட்லிக்கும் சரி சமையலுக்கும் சரி யூஸ் பண்ணுவேன். 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து வெந்தயம் ஊற வச்சுக்கோங்க. வெந்தயம் 2 ஸ்பூன். அரைப்படி அரிசிக்கு, அதாவது 1/2 கிலோ ரைஸுக்கு காப்படி பச்சரிசி இருந்தால் ஊற வைக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். வெந்தயம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். 100 உளுந்து. இதுதான் கரெக்டான ரேஷியோ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.